ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாது சேனல். சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மறக்காமல் சோஷியல் டீம் பாது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம முதல்ல பார்க்கலாம். ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி, பச்சரிசியோ புழுங்கலரிசியோ எடுத்துக்கிறீங்கன்னா 1/2 டம்ளர் வந்து தோரம் பருப்பு, அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. எப்போதும் நம்ம சாப்பாட்டுக்கு ஊற வைக்கிற மாதிரி. தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரசப்பொடி, மஞ்சப்பொடி, ஒரு 4-5 வரமிளகா தாளிக்கிறதுக்கு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் தட்டி வச்சுக்கோங்க. ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு பொடி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் வேணும். நல்லா பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி வேணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு புடி அளவு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரசம் சாதம் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், இல்லை நைட்டில் கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிட்ணுன்னு இருக்குது, இல்லை வீட்டில் வயசானவங்க வந்து கொஞ்சம் ரசம் சாதம் செஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னால், சாதம் தனியாக ரசம் தனியான்னு செய்யாமல் சட்டுன்னு 10 நிமிஷத்தை செய்கிற ஒரு சூப்பர் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு, கடுகு, சீரகம், பெருங்காயம், நல்லா கிள்ளி வச்சுருக்கிற காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, இதை நல்லா அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாவை நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு புடி எடுத்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வதக்குங்க. இந்த பூண்டு வந்து வதங்கட்டும். சூப்பராக நல்ல ஸ்மெல்லு வந்துடும். இது கூடயே நல்ல பழுத்த தக்காளி பழத்தையும் போட்டுட்டு, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்குற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கட்டும். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம். நமக்கும் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கணும்னு அவசியம் இல்லை. தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிப்ஸு, அப்பளம், பகோடா, இல்லை உருளைக்கிழங்கு பொரியல், வேறு எதுவாக இருந்தாலும் ஏன் வெறுமையாக கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு தக்காளி வதங்கட்டும். இப்போ இது கூட என்னென்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ரசப்பொடி வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். தோரம் பருப்பு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் தனியா, மிளகா போட்டு நல்லா பெருங்காயம் போட்டு வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிங்கன்னா ரசப்பொடி ரெடி. பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ரசப்பொடியும் இதில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சீரகப்பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் மிளகு பொடி கொஞ்சம், அதையும் இதில் போட்டுக்கோங்க. மிளகு பொடி வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருக்கோங்க. நம்ம வந்து 1 டம்ளர் வந்து அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும், அதாவது 1/2 டம்ளர் எடுத்துருக்கோன்னா 4 மடங்கு தண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளி தண்ணி வந்து ஒரு 2 மடங்கும், 2 மடங்கு வந்து சாதாரண தண்ணியும் நம்ம ஊற்றணும். ஸோ 1/2 டம்ளர் அப்படின்னா 2, 3, 4, அப்போ தான் ரசம் சாதம் நல்லா கொலன்னு வரும். ஸோ நான் வந்து 1/2 டம்ளருக்கு 2 டம்ளர் புளி தண்ணி, 2 டம்ளர் சாதாரண தண்ணி. புளியை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இது நல்லா கிளறி விடுங்க. நல்ல ஒரு கொதி வரட்டும். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு, சரிங்களா? இது கொதி வரத்துக்குள்ளே நம்ம வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ரசப்பொடி இன்னும் கொஞ்சம் போடணும் போல் தோணுச்சுன்னா கொஞ்சம் ரசப்பொடி போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அதுலேயே நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. எப்பயுமே கொத்தமல்லி கருவேப்பிலை கொதிக்கும் போதே போட்டிங்கன்னா தான் நல்ல வாசனை வரும். இறக்கிட்டப்புறம் நம்ம தனியாக போட்டுக்கலாம், இருந்தாலும் அது கொதிக்கும் போதே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கொதித்த உடனே அரிசி நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரிசி பருப்பு நல்லா ஊற வச்சுருங்க. அதை வாஷ் பண்ணி இந்த குக்கரில் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது அரிசியும் பருப்பும் ஊறணுங்க. சில பேர் வந்து இது கூட கொஞ்சம் பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு போட்டுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் போடலை. இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 4 சவுண்டு வைங்க. அவங்கவுங்க குக்கரோட இதை பொறுத்து நல்ல சாஃப்டாக கொலன்னு வரணும் அப்படின்றதுனால நான் 4 சவுண்டு என் குக்கரில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு வாயில் போட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 சவுண்டு வருதா பாருங்கள். இந்த 4 சவுண்டு வந்த உடனே நம்ம வந்து குக்கரை நிப்பாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களே வந்து கையெல்லாம் இந்த வெயிட்டை வந்து தட்டி விடாதீங்க. அதுவாக அந்த ஸ்டீம் வந்து அடங்கும். சூப்பராக வந்து சவுண்டு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தொட்டுக்க நான் இப்போ அப்பளம் தான், வீட்டில் என்னென்ன அப்பளம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் பொரிக்க போகிறேன். வீல் சிப்ஸ் கொஞ்சம், பேட் சிப்ஸு கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் அப்பளம்,
ரிங் அப்பளம், இது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே முதல்ல வீல் சிப்ஸை பொரிச்சிக்கலாம். பசங்களுக்கு அப்பளம் எவ்வளோ இருந்தாலும் பிடிக்கும். இது வந்து ஆக்சுவலாக போன சண்டே எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் டைம் கிடைக்குது. உங்களோட ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நான் வந்து என் மனசில் இருக்கிறத உங்களோட ஷேர் பண்ண அது அடுத்த வீடியோவாக போடுறேன். இப்போது கரண்ட் டேட்டில் நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு நடந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அந்த ஒரு இஷ்யூ தான் இப்போ நம்ம வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பேட் அப்பளத்தையும் நம்ம பொரிச்சிக்கலாம். பேட் அப்பளம் வந்து பசங்களுக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. ஈவன் பெரியவங்களுக்கு கூட அது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. இந்த ரிங் அப்பளம் இதையும் நம்ம பொரிச்சிக்கலாம். சும்மா ஒரு 2 அப்பளம் சாதா ரவுண்ட் அப்பளம் பொரிச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஸோ பசங்களுக்கு அப்பளம் மட்டும்தான் தொட்டுக்க அப்படின்னும்போது, அதுவும் ரசம் சாதத்துக்கு எவ்வளோ அப்பளம் இருந்தாலும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு 4-5 தினசு அப்பளத்தை நம்ம வறுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அப்பளங்களை நான் வறுத்து வைக்கிறேன். ரிங் அப்பளம். அடுத்தது நல்ல ஒரு பெரிய சைஸு அப்பளம். எப்பயுமே அப்பளத்தை போட்டிங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த கரண்டியால் கொஞ்சம் அழுத்தி விடுங்க. அது நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பளம் பொரித்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சுட சுட ரசம் சாதம் இப்போ ரெடி ஆகிருக்கான்னு பார்க்கலாம். குக்கரில் ஸ்டீம் அடங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கம கம கமன்னு வாசனை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள் ரசம் சாதம். இப்படி பாருங்கள் நல்லா தண்ணியாக இருக்குது. சில பேர் வந்து மத்து வச்சு கடைஞ்சிப்பாங்க. நம்ம கடையெல்லாம் வேண்டாம், கரண்டியால் மசித்தாலே போகிறோம். ஆற ஆற மசிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா புளி தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம். இப்படி தான் இருக்கும். இதை நல்லா நீங்கள் வந்து கரண்டியால் 4-5 கிளறி விடுங்க. அப்பளம் தொட்டுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ மேல் தாளிப்பு தாளிச்சலாம். ரசம் சாதத்துக்கு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா படப்படன்னு பொரியட்டும். கருவேப்பிலை ஒரு குத்து நல்லா எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தட்டின பூண்டு, பெருங்காயம். இவ்வளோக்கு எவ்வளோ பெருங்காயம் தூள் போடுறீங்களோ ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். மிளகு, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் தான். இது நல்லா அப்படியே பொரியும் போதே ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதுலேயே நெய் விட்டுட்டு நல்லா நெய்யும் கொஞ்சம் உருகட்டும். இப்போது இது அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய சாதம் ரெடியாக இருக்குல்ல, அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட கம கமன்னு ஹெல்தியான ரசம் சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம விருப்பம்தான். சிப்ஸு எது வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த சேனலோடைய லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். 1 பாட் ரசம் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் எந்த பொடியெல்லாம் அரைச்சிட்ருக்க வேண்டாம். ரசப்பொடி நீங்கள் வாங்கினாக்குள்ளே போகும் கடையிலேருந்து. அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரசப்பொடி அரைக்க தெரியலன்னா. பார்த்தீங்களா, சூப்பரான 1 பாட் ரசம் சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதம் ரசம்னு வச்சு சாப்பிட்றத விட இந்த டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ரசம் சாதம் செய்ய தெரியுமா? நீங்களும் கற்றுட்ருக்கீங்களா? வேறு ஏதாவது நீங்கள் மாடலில் செய்கிறதா இருந்தால் அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரசம் சாதத்துக்கு அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டைப் அப்பளத்துலேயும் ஒரு 4 நாள் எடுத்து வச்சுக்கலாம். நானே என் பசங்களோட சண்டை போடுவேன் அப்பள விஷயத்தில். சூப்பரான வீல் சிப்ஸு, பேட் அப்பளம், ரிங் அப்பளம் அதெல்லாம் ஒரு ரவுண்டான அப்பளத்தில் எடுத்து வச்சுட்டு சுட சுட சாதத்தை அப்பளம் போட்டு நல்லா நொறுக்கி அப்பளத்தை அதில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரசம் சாதம் செஞ்சு கொடு மம்மின்னு பசங்க கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி
ஷேர் பண்ணி பதூஸ் கிச்சனையும் போய் பார்த்துட்டு ஜொமேட்டோவில் உங்களுக்கு பிடிச்சதையும் ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது லஞ்ச் தேவைப்படுதுன்னா எனக்கு பர்சனல் வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.